அனைவருக்கும் வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஜாதி ரீதியா நான் இந்த சமூகத்த சேர்ந்த ஆளு, இந்த ஊர்ல நான் தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் நீங்க மாமூல் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி குட்டி ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தோம்னா, அடிதடி, ஒத்தைக்கு ஒத்தை தைரியமா போய் சண்டை போட தெரியாது. எந்த விதமான அடிப்படையான திறமைகளுமே இல்லாம, தற்காப்பு கலையில எந்த நிபுணத்துவமும் இல்லாம இவங்களாம் இருப்பாங்க. இவங்கலாம் ஒரு ஒரு கேட்டகரி தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும். இதுவே நம்ம வெளிநாட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா, சைனால ஃபேமஸான ஒரு கேங் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, யக்குசா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால போய் பார்த்தோம்னா, MS-13 அதே மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கிறாங்க. சரி, ஓகே, இவங்கள பத்தி ஏப்பா இவ்வளோ பெருமையா சொல்றீங்க பேசுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம இவங்கள பத்தி பெருமையா பேசல. இவங்கலாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல வர ஓகேங்களா. இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியா போய் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஒருத்தரோட ஒருத்தரை மல்யுத்தம் மாதிரி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இவங்க டீம்லேருந்து ஒரு 2 பேர் அனுப்பிவிடுவாங்க. அதே மாதிரி அப்பாவி மக்களை இது பண்ணுவாங்க. ரவுடி வேறு, ஃப்ராடு வேறு. ஃப்ராடுங்க நிறைய இருக்கிறாங்க, ரவுடிங்க கம்மியாக இருக்கிறாங்க. ஃப்ராடுங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. கூட இருக்கிற ஆளை கெடுக்கிறதுக்கு வேணும்னே கெடுத்து அவன் குடியை கெடுத்து அவனை கேஸ் வாங்க வச்சு நிம்மதி இல்லாமல் அலைய விடுறதுல நம்ம ஊருக்காரவங்களுக்கு மிஞ்ச ஆள் இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, யக்குசா அப்படின்றது சைனாவில் ஃபேமஸான கேங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, MS-13 சொல்லக்கூடிய ஒரு கேங் தான் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேயே டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயினில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, நம்ம MS-13 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மக்களுக்கு எதிரி, அவங்கள நீங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் வேட்பாளர் அவரே பேசுகிறப்ப இவங்க அந்தளவுக்கு ஆபத்தான ஆளுங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், அப்சல்யூட்லி கரெக்டு. உண்மையிலே அந்தளவுக்கு அவங்களாம் ஆபத்தான ஆளுங்க தான். அப்படி அவங்க யாருன்னு சொல்லிட்டோம்னா, அவங்க வேற ஒரு நாட்டில் பஞ்சம் முளைச்சிட்டு இருந்த அகதிகள், அங்கே அகதிகள் இங்கே உள்ளாடி வரும்போது அகதிகளாக வந்தாங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்டை இவங்க பார்த்தீங்கன்னா அபகரிக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த நாட்டில் நடந்த ஒரு போரில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணுது, அந்த நாட்டு மக்கள் அழித்து அந்த நாட்டை கைப்பற்றுறதுக்கோசரம் இராணுவ உதவி பண்ணுறாங்க, ஆயுதங்களை உதவி பண்ணுறாங்க. அப்படி அவங்க உதவி பண்ணும்போது ரொம்பவே கடுப்பான அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, பஞ்சம் முளைக்க வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க. அப்படி அமெரிக்காக்களோடையும் வராங்க. அமெரிக்காக்களோடைய வரும்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டோம்னா, இனவெறி அல்ல, நிறவெறி. என்னப்பா இனவெறிங்கிற நிறவெறிங்கிறன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறத்தை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், வெள்ளைக்காரன் வந்திருக்கிறான்டா அப்படிமா. அவன் இங்கிலாந்துலான்னு வந்திருக்கிறானான்னு தெரியாது, இஸ்ரேலான்னு தெரியாது, ஃப்ரான்ஸான்னு தெரியாது, ஜெர்மனியான்னு தெரியாது, அமெரிக்காவான்னு தெரியாது. மொத்தத்தில் வெள்ளைக்காரன் வந்தாலே நம்ம என்னன்றோம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளாடி போனோம் அப்படின்னாலே நம்ம கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் அவன் கலரை விட கொஞ்சம் டார்க் கலரு. நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான், ஹீ இஸ் அன் அதர் கண்ட்ரி பர்சன், மேபி ஏசியன் அப்படின்மா, ஆசிய கண்டத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு நம்மளை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பார்ப்பான். நம்மக்கிட்ட அவன் அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு பாதி பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம் அங்கே அமெரிக்காவில். அதே மாதிரி நிறவெறியை காமிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட தொந்தரவுகள் இங்கேருந்து அகதிகளாக போன அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாழ ஆரம்பித்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாழ்வாதாரத்துக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, வழிப்பறி பண்ணுறாங்க. வழிப்பறி பண்ணும்போது என்ன நடந்திருக்குது, கைகலப்பை இருக்குது. கைகலப்பை போகும்போது என்ன இருக்குது, கொலையில் போய் முடிஞ்சிருக்குது. இப்படி ஏகப்பட்ட கொலைகள் பண்ணி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு அவங்க வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சரி சபரி, இவங்களை அந்த நாட்டு காவல்துறை எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண்ணுறவன் அப்ஸ்காண்ட் ஆகிடுறான். உடனே அவங்க யாரையுமே எதுவுமே பண்ண முடியாது. இங்கேருந்து வெளியூரில் போய் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறாங்க. இப்போ எப்படி தீரன் அதிகாரம் ஒன்றில் லாரியில் இங்கே தப்பு பண்ணிவிட்டு அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்களை யாரையுமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அந்த MS-13 குரூப்பில் போய் நம்ம சேர முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யாருமே போய் சேர முடியாது. இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த MS-13 கேங்கில் சேரணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லிட்டோம், நம்ம அவங்க கூட சிங்கிள்ஸ் போகணும். MS-13 இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம சிங்கிள்ஸ் போகணும். அவன் நம்மளை போட்டு புரட்டி எடுப்பான். ஏன்னா அவனா தற்காப்பு கலையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபர். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தற்காப்பு கலையில் நிறைய பயிற்சி பெற்ற ஒரு நபர். அப்படி பயிற்சி பெற்ற நபர்கிட்ட போய் நம்ம சண்டை செய்யணும். நீங்கள் கேட்கலாம், ஏப்பா எனக்கு தான் கராத்தா தெரியுது, கும்ஃபு தெரியாது, நான் எப்படி போய் அவன்கிட்ட சண்டை போகிறதுன்னு. இதில் சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளை அந்த டீமில் சேர்த்திக்குவாங்க. இல்லைன்னா கலந்துக்கிட்டோம்னா அடித்து துவைச்சி திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. நீ என்ன அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டப்பா, நீ போயிட்டு வைப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் தான் அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா MS-13 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு கேங்காக இருக்குது. அவங்க உடம்பு பூரா பச்சை குத்தி இருப்பாங்க. அமெரிக்காவில் உடம்பு பூரா பச்சை குத்தி இருக்கிற ஆளுங்களை இவங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம் MS-13 அந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்ட்டு. உண்மையாலுமே அவங்கள ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோசமான ஆளுங்க கிடையாது.
அவங்க வாழ்வாதாரத்துக்கோசரம் வாழ வழி இல்லாமல் எவனுமே வேலை கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த வழியாக போன சாப்பாடு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஓகேங்களா. சாப்பாடு இன்க்ரீடியன்ஸ்னால் இந்த நம்ம ஊரில் நம்ம வந்து குழம்பு சாப்பாடு சாப்பிட்றோம், நம்மளுக்கு தேவையான காய்கறி வண்டின்னு சொல்லலாம், அரிசி வண்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஆனால் அவங்க ஊரில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஏற்றிட்டு போகிற வண்டி ஓகேங்களா, சாப்பாடு தேவைன்னா மளிகை சாமான் ஏற்றிட்டு போகிற வண்டி, இந்த மாதிரி வண்டியாக பார்த்தா திருட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருட ஆரம்பிக்கும் பொழுது அந்த டிரைவரை கொலை பண்ணிட்டு தான் அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய கேஸ் முதல்ல எப்போ வெளியில் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2009 தான் இவங்களோட கேஸ் முதல்ல வெளியில் வருது. MS-13 அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையே கொன்று நல்லா துண்டாக வெட்டி தூக்கி போடுறாங்க. இந்த விஷயம் வெளியில் வந்து விசாரிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா MS-13 ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. 2009க்கு அப்புறமேட்டு தான். இவங்க 2000க்கு முன்னாடியே குடி போயிட்டாங்க அந்த ஊருக்கு, அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டாங்க. 9 வருஷமே இவங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க, இவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. 9 வருஷம் கழிச்சு தான் இவங்க ஒரு கேஸில் இந்த மாதிரி ஒரு மர்டர் கேஸில் மாட்டின வாட்டி தான் தெரியுமே இந்த மாதிரி நடந்திருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லீடர்களை எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு இந்த 2026 MS-13 குரூப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனைத்து லீடர்களுமே முழுக்க சிறை கைதிகளாக தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா 50 வருஷம், 100 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் ஜெயில் தண்டனை. நீங்கள் கேட்கலாம், என்ன சபரி இவ்வளோ வருஷம் தண்டனை கொடுக்குறாங்களே, ஒரு மனுஷனோட ஆயுசே வந்து பார்த்தோம்னா 120 வருஷம் அப்படிங்கிறது விம்சோத்திரை தசையில் இருக்குது, இது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் ஏதாவது ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது ஒன்று மரண தண்டனை அல்லது அதற்கு நிகரான தண்டனை வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை கிடையாது. நீ 300 வருஷம் ஜெயிலர், நீ 400 வருஷம் ஜெயிலர், நீ 500 வருஷம் ஜெயிலர், நீ 1000 வருஷம் ஜெயிலருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தண்டனை எழுதி கொடுப்பாங்க. அவன் வந்து அத்தனை வருஷம் உயிரோடு இருக்க மாட்டான், அவன் 500 வருஷம் உயிரோடு இருக்க மாட்டான்னு நம்மளுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த ஆயுசு அந்த ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பாங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி யாருக்கா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. 2000க்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் கைது பண்ணப்பட்டப்ப தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவிகளை பஸ்ஸோடு வச்சு கொளுத்துறாங்க. 4 கல்லூரி மாணவிகள் உயிரோடு கொளுத்தப்படுறாங்க. அதில் மேட்டூரை சேர்ந்த சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த கூலை நாகராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, 200 வருஷம் நீ ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி தண்டனை மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகள்லையும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இத்தனை வருஷம் இருங்க அத்தனை வருஷம் இருங்கன்ட்டு. இன்றைக்கி சூழ்நிலைக்கு MS-13 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள்லாம் உள்ளாடி ஜெயிலில் இருந்தாலும் அவங்களுடைய எடுப்பு துடுப்பு இந்த அல்லக்கையை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த தொழில் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இருக்கக்கூடிய பகுதியில் போகும்பொழுது இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி போகும்பொழுது இந்த மாதிரி நடக்குதுங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக வேறு ரோடு போட்டு அந்த லைனில் போலீஸ் ஃபுல்லாக படையை இறக்கி அந்த பக்கமாக தான் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு முக்கியமான பொருள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இவங்க வழிப்பறியில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க.